சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 10 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம கிளாஸஸ் அப்படி தான் கொண்டு போக போகிறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்டு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. தேசிய படைப்பாளிகள் விருது கதை சொல்லு பிரிவிற்கு அந்த விருதை பெற்ற நபர் யார் அப்படின்றத நீங்க ஆன்சர்ல சொல்லணும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசத்துல தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ 2023 நாட்டின் மிக நீளமான கண்ணாடி மேம்பாலம் அப்படின்றது எந்த மாநிலத்தில் திறந்தாங்க அப்படின்னா கேரளாவில் திறந்தாங்க. ஸோ அது போக நாட்டின் முதல் முறையாக நீருக்குள் செல்லும் மெட்ரோ திட்டம் அப்படின்றது முதல் முறையாக எங்க திறந்திருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் திறந்திருக்காங்க. அது போக ஜம்மு காஷ்மீர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செனாப் நதிக்கு மேல உயரமான, அதுவும் நாட்டிலேயே உயரமான ரயில் மேம்பாலம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. செனாப் பிரிட்ஜ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இது ஜம்மு காஷ்மீர்ல அமைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் உட்கட்டமைப்பு சார்ந்து நம்ம படிச்சது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது அருணாச்சல் பிரதேசத்துல உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கு. இது சார்ந்த தகவல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, திறந்து வைத்தது இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய உட்கட்டமைப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னா சீன ஆக்கிரமிப்பு பகுதிகள் அங்கே அதிகமாக இருக்கு. அதனால ராணுவ கட்டமைப்பை மேம்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரம்மோஸ் அப்படின்ற ஏவுகணையை நாம வச்சிருக்கோம். திடீர்னு அந்த இடத்திற்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப சூப்பரா இருந்தால் தான் கொண்டு போக முடியும். ஸோ அதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்றோம் அருணாச்சல் பிரதேசில் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ராணுவ பிராந்திய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய தேஜ்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கு. அங்க இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுரங்கப்பாதை இணைப்பது எந்தெந்த பகுதிகளை இணைக்குது அப்படின்னா தவாங் மற்றும் மேற்கு காமெங் அப்படின்ற இடத்தை இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பாலம் தான் அமைந்திருக்க இடத்தின் பெயர் என்ன அப்படின்னா லேசா பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலா பாஸ், சாரி ஓகேங்களா, சேலா பாஸ் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல என்ன 3 பேர் கொடுத்திருக்காங்களே, ஜஸ்வந்த் சிங், நூரா, சேலா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஓகேங்களா? என்ன கதை அப்படின்னா இந்த ஜஸ்வந்த் சிங் அவர்கள் ராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரி சீன வீரர்களோடு போரிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு காயம் ஏற்பட்டுரும். அப்போ அருணாச்சல் பிரதேசத்தில் இருந்த 2 பெண்கள் தான் நூரா மற்றும் சேலா அப்படின்றவங்க. இந்த ராணுவ அதிகாரி அடிபட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி 72 மணி நேரம் சீன ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து இந்த 2 பெண்மணிகளும் போரிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில கிட்டத்தட்ட 300 சீன வீரர்களையும் கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நினைவு போற்றும் விதமாகத்தான் சேலா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்கு பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கதையா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் தொடக்கம் 2019 பிப்ரவரி 9 இந்த பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தற்போதைய பிரதமர் தான் பண்ணி வச்சாங்க. தற்பொழுது இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலிருந்து தொடங்கப்பட்டு இந்த பணிகள்லாம் நிறைவுற்று இப்ப திறக்கப்பட்டது. ஓகேங்களா? சரி, இப்போ இருவழி சுரங்கப்பாதையோட உயரம் என்ன? 13,000 அடி உயரத்துல இந்த பாலம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பு உலகின் மிக உயரமான இருவழி சுரங்கப்பாதையாக இது பார்க்கப்படுது. முதல்ல நீளமான அப்படின்னு பார்த்தோம், இப்போ உயரமானதுல இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா டனல் 1 அப்படின்னா சுரங்கப்பாதை 1. இருவழி சுரங்கப்பாதைன்னு பார்த்தோம்ல, முதலாவது சுரங்கப்பாதை 1595 மீட்டர், இரண்டாவது சுரங்கப்பாதை 1003 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த சாலையெல்லாம் கட்டமைச்சது எந்த அமைப்பு அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், எல்லைப்புற சாலைகள் அமைப்பு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை கட்டமைச்சதா சொல்றாங்க. ஸோ இதற்கான நிதி ஒதுக்கீடு 825 கோடி ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இது சார்ந்து வேறு என்ன ஸ்கூல் புக்ல நம்ம படிக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தானே இது ரெடி பண்ணாங்க. ஸோ அதனால எல்லைப்புற சாலைகள் அமைப்பு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க தகவலை பார்க்க போறோம்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லைப்புற சாலைகள் நாட்டின் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் தான் எல்லைப்புற சாலைகள் அப்படின்றது பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அமைப்பு எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா 1960. இவங்க இந்தியாவில் எந்த பகுதிகளை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலையை லடாக்கில் உள்ள லேயிலிருந்து சண்டிகார் வரைக்கும் ஆல்ரெடி அமைச்சிருக்காங்க. அது கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்பா இப்போ ராணுவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக வடகிழக்கு மாநிலங்கள் வடக்கு பகுதிகளெல்லாம் நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளை கிரியேட் பண்றாங்களே, இதற்கு ஏதாவது திட்டம் இருக்கா? அதுதான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நாட்டின் வடக்கு நில எல்லையில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் வில்லேஜ் வைப்ரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். உள்துறை அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். எங்க அருணாச்சல் பிரதேசம் தொடங்கி இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ எப்படி நம்ம படிச்சிருக்கோம், ஒரு உட்கட்டமைப்பு சார்ந்து, அது எல்லைப்புற உட்கட்டமைப்பு சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், எல்லைப்புற சாலைகள் அமைப்பு சார்ந்து புக் கண்டென்ட், எல்லைப்புற உட்கட்டமைப்பு சார்ந்தே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, சரி வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முழுமையா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி, இஸ்ரோ வரலாற்றில் முதல் முறையாக எந்த திட்டத்திற்காக 2 ராக்கெட்டுகள் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இஸ்ரோ ஒரு திட்டத்திற்கு 2 ராக்கெட்டுகள் பயன்படுத்தினதே இல்லை. இந்த திட்டத்திற்கு முதல் முறையாக திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சந்திராயன் 4 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, இந்த திட்டத்தில் 2 ராக்கெட்டுகளை பயன்படுத்துவதற்கு இஸ்ரோ முடிவெடுத்திருக்காங்க. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ககன்யான் திட்டம் 2025 விண்ணில் மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. சோ இதை நம்ம ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா, நிசார் திட்டம் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சுக்ரயான் திட்டம் 2031க்கு தள்ளி வச்சிருக்காங்க. சோ வெள்ளிக்கோளை பற்றி ஆய்வு செய்வதற்கு இந்த சுக்ரயான் திட்டத்தை இஸ்ரோ அப்கமிங் ப்ரோக்ராம்ல ஒன்னாக வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சந்திராயன் 4 அப்படின்ற திட்டத்தில் 2 ராக்கெட்களை பயன்படுத்துவதற்கு இஸ்ரோ முடிவெடுத்திருக்காங்க. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இப்போ சந்திராயன் 4 திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்திற்கு ஒரு பெயரே இருக்கு. என்ன அப்படின்னா லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இணையும் நாடுகள், எந்த 2 நாடுகள் இணைந்து சந்திராயன் 4 திட்டத்தை மேற்கொள்றாங்கன்னா இந்தியா மற்றும் ஜப்பான் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த சந்திராயன் 4 திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா நிலவின் மேற்பரப்பில் உள்ள மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவது தான் இந்த சந்திராயன் 4 திட்டத்துடைய நோக்கமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ பயன்படுத்த உள்ள ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ராக்கெட் பயன்படுத்த போறாங்க. அது என்னென்ன ராக்கெட் அப்படின்னா LVM-3 அதுக்கப்புறம் PSLV அப்படின்னு சொல்லிட்டு 2 ராக்கெட் பயன்படுத்த போறாங்க. ஸோ அனுப்பப்பட உள்ள விண்கலன் அப்படின்னு பார்த்தோம்னா 5 விண்கலன்கள் அனுப்ப போறாங்க. LVM-3 மூலமாக 3 அனுப்ப போறாங்க, PSLV மூலமாக 2 அனுப்ப போறாங்க, மொத்தம் 5 விண்கலன்கள் அனுப்ப போறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ திட்டமிட்ட காலம் 2028ல சந்திராயன் 4 விண்ணில் செலுத்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ சந்திராயன் 3ல எப்படி லேண்டர் ரோவர் அனுப்பப்பட்டதோ அது மாதிரி சந்திராயன் 4லயும் அனுப்புறாங்க. ஆனா சந்திராயன் 3ல லேண்டர் ரோவருடைய ஆயுட்காலம் வெறும் 14 நாட்கள் தான் இருந்தது. ஆனா சந்திராயன் 4ல இதை 6 மாதங்களாக மாற்றுவதற்கு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஒரு புக் கண்டென்ட். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திராயன் 1உடைய சாதனைகள் என்ன. ஆல்ரெடி சந்திராயன் 1லேயே சந்திரனின் மணற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சந்திராயன் 4ல போய் நாம அங்க இருக்கக்கூடிய நிலவின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மண்கள்லாம் சாம்பிளா எடுத்துட்டு வரணும்னு திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னா சந்திராயன் 1 செய்த சக்சஸ் எப்படின்னா போட்டோ மூலமாக எடுக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக நம்ம வைத்துதான், போட்டோ வச்சுதான் சொல்றோம் மணற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்திருக்கு, போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டதாச்சு. ஓகேங்களா, சோ முன்பொரு காலத்துல உருகிய நிலையில் சந்திரன் இருந்திருக்கலாம். அப்போலோ 15 அப்போலோ
11 எங்க இறங்குச்சோ அந்த இடத்த போட்டோ எடுத்து அனுப்புச்சு. சந்திரனின் கனிமூலம் பற்றிய தகவல்களை போட்டோ எடுத்து அனுப்புச்சு. எக்ஸ் கதிர்கள் மூலமாக அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் போன்ற தனிமங்கள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சந்திராயன் 1 புகைப்பட கருவி 75 நாட்கள்ல 40,000த்திற்கும் மேற்பட்ட படங்கள் தான் எடுத்துச்சு. சந்திராயன் 1 அப்படின்றது. சந்திராயன் 4ன்றது என்ன பண்ண போகுது, அங்கிருந்து பொருளவே எடுத்துட்டு வர போகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்திராயன் 1 பூமியின் முழு வடிவத்தையும் முதலாக பதிவு செய்து அனுப்பியது. அதுக்கப்புறம் சந்திராயன் 1 நிலவின் பரப்பில் மனிதர்களுக்கு உறைவிடமாக பயன்படும் வகையில் காணக்கூடிய குகைகளையும் கண்டறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சந்திராயன் 1 சாதனைகளாக இருக்கு. நம்ம புக்ல குறிப்பிடப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, சந்திராயன் 1 எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்றைக்கான இந்த இரண்டாவது கேள்விக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா? ராக்கெட் எரிபொருள் பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ராசின் அப்படின்றது எரிபொருளாக ராக்கெட்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் விஷயம் என்ன, இன்றைக்கான மூன்றாவது கேள்வி. இந்திய விவசாயத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பை மேம்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை நமோ ட்ரோன் திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களை இந்திய விவசாயத்தில் ஈடுபடுத்தி மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் கிசான் உபஜ் நிதி நம்ம சமீபத்திய காலங்களில் படித்தோம். விளைந்த பொருட்களை கிடங்குகளில் வைத்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம் விவசாயிகள் அப்படின்ற ஒரு நிதியை தான் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. அதான் கிசான் உபஜ் நிதி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? PM கிசான் சம்மன் நிதி அப்படின்றது சிறு குறு நடுத்தர விவசாயிகளின் பயிர் வளர்ப்பிற்கான உதவித்தொகையாக மாதம் இல்ல வருடத்திற்கு 6,000 ரூபாய் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. 2019ல கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. மகிழா சம்மன் நிதி அப்படின்றது டெல்லி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது நாம என்ன திட்டம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, நமோ ட்ரோன் திதி. திதினா சகோதரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா, இந்திய விவசாயத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். திட்டத்தின் அறிவிப்பு காலம் 2023. அதுக்கப்புறம் மத்திய அரசுடன் இணைந்த நிறுவனம் எது அப்படின்னா, கருடா ஏரோஸ்பேஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துடைய பணி என்னன்னா, 15,000 ட்ரோன்களை 3 ஆண்டுகளில் தயாரித்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திட்ட செயல்பாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அப்படின்றதையும் இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிற்சிகள் கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் பயிற்சி பெற்றிருக்காங்களோ அவங்கள 10th பாஸ் பண்ணவங்களுக்கு ட்ரோன் பைலட் லைசன்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்ரி ட்ரோனின் பணி என்ன? சரி, இந்த ட்ரோன் பயிற்சியாக கொடுக்குறாங்களே, இந்த ட்ரோன் என்ன வேலைகளை செய்யப்படுது அப்படின்னா, உரம் தெளித்தல், வேளாண் ரசாயனங்களை பயன்படுத்துதல், நீர்ப்பாசன மேலாண்மைக்கெல்லாம் இந்த ட்ரோன் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக சுய உதவி குழுக்களை யாரு தேர்வு செய்வா? தேர்வு செய்யப்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு தானே ட்ரோன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரத்துறை அமைச்சகம் தான் ரொம்ப சிறந்து செயலாற்றக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களை தேர்வு செய்வாங்க. ஸோ தற்பொழுது நடைபெற்ற விஷயம் என்னடா, கருடோ ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 446 ட்ரோன்களை தயாரித்து 500 பெண்களுக்கு பயிற்சியும் வழங்கியுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மார்ச் இறுதிக்குள்ள 1000 ட்ரோன்களை இந்த திட்டத்தின் வாயிலாக கொடுப்பதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நமோ ட்ரோன் திதி திட்டம் சார்ந்த விவரங்களை இப்போ படிச்சிருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சுய உதவி குழுக்கள் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ சுய உதவி குழுக்கள் அப்படின்னா ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள், சராசரியாக 14 பெண்கள் ஒவ்வொரு குழுவில் இருப்பாங்க. ஸோ ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான் வந்து சுய உதவி குழு அப்படின்னு சொல்றாங்க. சிறு சேமிப்பை அதிகரிப்பதற்கு இந்த கான்செப்ட் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரூபாய் 10 ரூபாய் 50 வரைக்கும் வங்கியில் சேமிப்பாங்க. 6 மாதங்கள் முடிந்த உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த பல்கி அமௌண்ட் எடுத்து ஒரு நபருக்கு வட்டிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சிறந்து செயலாற்றக்கூடிய குழுக்களுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வங்கிகளே கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1992 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும். ஊரக ஏழை மக்களை இணைத்து திறன்களை மேம்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்க முடியும். தொழில்நுட்ப வசதி மற்றும்
பயிற்சிகளை அவங்க மேற்கொள்ள முடியும். கடன் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த சுய உதவி குழுக்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. கிருஷி ஸ்ராமிக் சமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்ன 2024ல கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு தெரியும். இப்போ நமோ ட்ரோன் திதி திட்டம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதோடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? விவசாயத்துல சுய உதவி குழுக்களை பயன்படுத்தி அவங்களை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படின்றவங்க தான் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? செக் குடியரசு நாட்டை சார்ந்தவங்க. அப்ப ரன்னர் அப்பா வந்தவங்க அப்படின்னா யாஸ்மினா சைஸ்தேவ் அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க லெபனான் நாட்டை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் கரோலினா பிளவஸ்கா அப்படின்றவங்க யார் அப்படின்னா 2023ஆம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை வென்றவங்க. ஸோ இவங்க தான் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம் கிறிஸ்டினா பிஸ்கோவாவுக்கு குரோனை எடுத்து வச்சிருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சினி செட்டி அப்படின்றவங்க இந்திய நாட்டை சார்ந்த ஒரு அழகி. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டிற்கான உலக அழகி போட்டியில கலந்து கொண்ட இந்தியர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இவங்க ரன்னர் அப்பான யாஸ்மினா கிட்ட தோற்றிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 71வது உலக அழகி போட்டியாக இது பார்க்கப்படுது. ஸோ எங்க நடந்துச்சு? நம்ம இந்தியாவில் 28 வருஷத்திற்கு அப்புறம் நடந்தது மும்பையில். ஓகேங்களா? டெல்லியில நிறைய போட்டிகள் நடந்தது. இறுதி போட்டி மும்பையில் நடந்தது. ஸோ இந்த போட்டியை தொகுத்தவர் கரண் ஜோஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானா பிஸ்கோவா அப்படின்றவங்க தானே உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளவு வயது? 24. எந்த நாடு? செக் குடியரசு. 155 நாடுகளைச் சேர்ந்த அழகிகளை எதிர்த்து போட்டியிட்டு வென்றிருக்காங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். ஸோ இவங்க 2 பட்ட படிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க. ஒன்று சட்டம், இன்னொன்று வணிக நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் ரன்னர் அப் அப்படின்னா யாஸ்மினா அப்படின்னு சொல்றாங்க, லெபனான் நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ தமிழர்களின் ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் நம்ம ஒரு புக் கண்டென்ட்ல படிச்சிருக்கோம். அது சார்ந்த ஒரு கேள்வி தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. தமிழறிஞர் மயிலை சீனி வெங்கடசுவாமி அப்படின்றவங்க வகைப்படுத்திய அழகு கலைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்காம இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். உலக மிஸ் அமெரிக்கா என்று 2021ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீ சைனி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கிஷோர் மக்வானா அப்படின்றவங்க தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க புதிய தலைவராக. அப்போ இதற்கு முன்பாக தலைவராக இருந்தவங்க விஜய் ஷாம்லா அப்படின்றவங்க. ஸோ இவங்க ராஜினாமா பண்ணதற்கு அப்புறம், இவங்க பதவி இழந்ததுக்கு அப்புறம் அருண் ஹெல்டர் அப்படின்றவங்க பொறுப்பு தலைவராக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது புதிய தலைவராக கிஷோர் மக்வானா அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரேகா சர்மா அப்படின்றவங்க யாரு? ஸோ இவங்க தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவராக இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அடுத்து இங்க பாருங்க, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதற்கான அங்கீகாரம் அரசியலமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகிள் 338ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போல இருந்து தொடங்கப்பட்டது? 2004. ஸோ இதுல ஒரு தலைவர் இருப்பாரு, ஒரு துணைத் தலைவர் இருப்பாரு, 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாரு நியமனம் செய்வாங்க? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாங்க. ஆனா இவங்க எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுவாங்க? சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை கீழே செயல்படுவாங்க. இப்போ கூட புதிய தலைவருக்கான உத்தரவை இவங்க தான் பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா நியமிச்சது இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய தலைமையகம் எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. ஸோ இவங்களுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிஷோர் மக்வானா அப்படின்றவங்க தான் தற்போது புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க குஜராத்ல செய்தி தொடர்பாளராக பணிபுரிந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இதுல பாருங்க, 65வது திருத்த சட்டம் 1990ல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தேசிய ஆணையத்திற்கு முன்னாடி ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு கிரேடு தான் இருந்தது. அதை தூக்கிட்டு தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் காஸ்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் ஒன்னாக 1990ல கொண்டு வந்திருக்காங்க.
2003 89வது சட்ட திருத்தத்தின்படி ஷெட்யூல் கேஸ்டுக்கு தனியா தேசிய ஆணையம், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு தனியா தேசிய ஆணையம். ஆர்டிகல் 338 படி என்ன சொல்றாங்க, தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் உருவாக்கம். ஆர்டிகல் 338A படி பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், காகா கலேல்கர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், 2024ஆம் ஆண்டிற்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ரீகன் யமமோட்டோ அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இன்டர்நேஷனல் பிரைஸ் சார்ந்தே நம்ம பார்த்துடலாம். ரவிக்கண்ணன் அவர்கள் வந்து என்ன விருது வென்றாங்க, ரமோன் மகசேசே விருது அப்படின்றத பெற்றாங்க. இந்த ரமோன் மகசேசே விருது அப்படின்றது எந்த நாடு கொடுப்பாங்கன்றதை நீங்க சொல்லுங்க. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள்ல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கியதற்காக ரவிக்கண்ணன் அவர்களுக்கு ரமோன் மகசேசே விருது 65வது ரமோன் மகசேசே விருது பெற்றாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நர்கிஸ் முகமதி அப்படின்றவங்க நோபல் பரிசு பெற்றவங்க, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அப்படின்னு தெரியும் 2023. கேத்லீன் கரிகோ அப்படின்றவங்க மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவங்க. இவங்க மட்டும் தான் பெற்றாங்களா? இல்ல, வைஸ்மேன் அப்படின்றவங்களோட சேர்ந்து இணையாக வைஸ்மேனும் கேத்லீன் கரிகோ 2 பேரும் பெற்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது ரீகன் யமமோட்டோ அப்படின்றவர் பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசை வென்றிருக்காரு 2024ஆம் ஆண்டிற்கானது. ஓகேங்களா? ஸோ பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ சிறப்பு என்னன்னா, கட்டிடக்கலைத்துறையில மிக உயர்ந்த சர்வதேச விருதாக இது பார்க்கப்படுது. கட்டிடக்கலை நோபல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1979ஆம் ஆண்டு ஆண்டுதோறும் வழங்கிட்டு இருக்காங்க இந்த விருது. 1979 தொடங்கி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோக்கம் என்ன, திறமை வாய்ந்த வாழும் கட்டிட கலைஞர்களை கௌரவிப்பது அப்படின்றது தான் இதோடைய நோக்கமாக இருக்கு. ஸோ பரிசு தொகை என்ன சொல்றாங்க, $1,00,000 அமெரிக்க பிளஸ் வெண்கல பதக்கம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ ரியோ யமோட்டோ அப்படின்றவர் ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். இவர் என்ன கட்டிடக்கலைக்காக இவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஹிரோசிமா நிசி தீயணைப்பு நிலையம் 2000 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இவர் ஒரு தொடக்க பள்ளியும் என்ன பண்ணியிருப்பாரு, கட்டியிருப்பாரு. ஸோ அதற்கு அவருக்கு விருது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கட்டிடக்கலை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, அது பர்டிகுலரா தமிழர்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள வீடு, மாளிகை, அரண்மனை, கோயில்கள் போன்றவை தமிழக கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. இவற்றுள் கோயில்களே காலத்தை கடந்து தமிழரின் கட்டிடக்கலைக்கு சான்றுகளாக இன்றளவும் திகழ்கின்றன. சங்க காலம் தொட்டே முறையாக கட்டிடங்களை அழகுற அமைப்பதற்கான மனை நூல்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதனை நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இந்த அவார்ட் சார்ந்தெல்லாம் கேட்டிருக்காங்களா, 2013க்காக பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. டொயோ இட்டோ அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் தற்பொழுது தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருண் கோயல் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவங்க ராஜீவ் குமார் அப்படின்னு தெரியணும். அனுப் சந்திர பாண்டே பிப்ரவரி மாசம் தான் அவருக்கு பதவி நிறைவுற்று, அவர் காலம் நிறைவுற்று அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். ஓகேங்களா? சோ தற்பொழுது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருக்காரு. 2 தேர்தல் ஆணையர்களுமே இல்லாத நிலை உருவாகி இருக்கு. டிஎன் சேஷன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர். சமீபத்திய காலங்களில் த்ரூ தி பிளாக் புரோக்கன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபியை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் தற்பொழுது அருண் கோயல் என்ற தேர்தல் ஆணையர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது இந்திய குடியரசுத் தலைவர். அதிகாரப்பூர்வமாக அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டது மார்ச் 9, 2024. இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிலை, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இப்ப 2 எலெக்ஷன் கமிஷனருமே இல்லாத நிலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தற்போதைய நிலை 2 தேர்தல் ஆணையர்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அருண் கோயல் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவங்க. ஐஏஎஸ் அதிகாரியாக 1985 பணிக்கு வந்தவங்க. ஸோ வகித்த பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபினட் செக்ரட்டரியாக 2019 வரைக்கும் இருந்தவங்க. கனரக தொழில்துறை செயலாளராக 2022 வரைக்கும் இருந்தவங்க. ஸோ தேர்தல் ஆணையராக அதற்கப்புறம் வந்தவங்க. ஸோ தற்பொழுது தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க அருண் கோயல் அவர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம் சார்ந்து
நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இது பார்க்கப்படுது. தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. 6 வருடங்கள் அல்லது 65 வயது எது முந்ததோ அது வரைக்கும் பதவியில் இருக்கலாம். ஸோ தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்கம் நடைமுறை அப்படின்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பிற தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரையின் அடிப்படையில் நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். எந்த விதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் பணிகளை உள்ளடக்கியது அப்படின்னா என்ன சொல்லணும், ஆர்டிகல் 324 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வயது வந்தோருக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம், தட்டம்மை மற்றும் ரூபல்லா சாம்பியன் விருது எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பிரான்ஸ் என்ன பண்ணாங்க, அதாவது கருக்கலைப்பு அப்படின்றது பெண்களின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசியல் அமைப்புல சேர்த்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸ்வீடன் வந்து 32வது உறுப்பினர் நாடாக நாட்டோல இணைஞ்சாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். நியூசிலாந்து வந்து என்ன பண்ணாங்க, அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு புகையிலையை விற்பனை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரதா இருந்ததை நீக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. இந்தியா வந்து தற்பொழுது தட்டம்மை மற்றும் ரூபல்லா சாம்பியன் விருது வென்றிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ விருது வழங்கக்கூடிய அமைப்பு அமெரிக்காவை சார்ந்த செஞ்சிலுவை சங்கம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா சார்பாக விருதை பெற்றது பர்டிகுலரா வந்து சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் சார்பாக ஸ்ரீபிரியா ரங்கநாதன் அவர்கள் துணை தூதரா இருக்காங்க. ஸோ இவங்க இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ விழா எங்க நடைபெற்றது, வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது. ஏன் இந்தியாவை தேர்வு பண்ணாங்க, தட்டம்மை மற்றும் ரூபல்லா நோய்களை தடுப்பதில் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகளாக மேற்கொண்டாங்க, அதிகமாக தட்டம்மை பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எம்ஆர் தடுப்பூசி, அதாவது மீசல்ஸ் ரூபல்லா தடுப்பூசி சார்ந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. உலகளாவிய நோய் தடுப்பூசி திட்டத்தை 2017 செயல்படுத்தினாங்க. தட்டம்மை நோய் காணப்படாத மாவட்டங்களாக 50 மாவட்டங்களை உருவாக்கி இருக்காங்க. ரூபல்லா தொற்று காணப்படாத மாவட்டங்களாக 226 மாவட்டங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். தட்டம்மை அப்படின்றதற்கான நோய் காரணி ரூபல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுவாச குழாயை பாதிக்கும் அப்படின்னு தெரியணும். சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் ஏற்படும் மற்றும் தோலின் தடிப்புகள் தோன்றல், இருமல், தும்மல், கண் சிவப்படைதல், இதெல்லாம் வந்து அந்த நோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிசீஸ் சார்ந்தே பார்க்க போறோம். கீழ்கண்டவற்றுள் எந்த நோய் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படாததுன்னு கேட்டிருக்காங்க. டெங்கு அப்படின்றது ஃபிளாவிவிரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது தவறானது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உதய தினம் அப்படின்றது மார்ச் 10 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படை அப்படின்றது உருவாக்கப்பட்டது 1969 அப்படின்னு தெரியும். தேசிய லோக் அதாலத் அப்படின்ற நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கும். அதுல 62,559 வழக்குகள் தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மக்கள் நீதிமன்றம் அப்படின்னே சொல்லுவாங்க லோக் அதாலத் அப்படின்னா. நால்சா, நேஷனல் லீகல் எய்ட் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த ஆக்ட் வந்து 1987 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் வந்து இந்த லோக் அதாலத் அப்படின்றது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா. NALSA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அப்படின்றது கொடுக்கணும்னு சொல்லி எந்த சரத்து சொல்லுதுன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் வாயிலாக ஸ்திரீ சக்தி புரஸ்கர் 2000 பெற்றாங்க. பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க சின்ன பிள்ளை அவர்கள் மதுரை பிள்ளைச்சேரி அப்படின்ற பகுதியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக வீடு கட்டி தருவதாக தமிழக முதல்வர் இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு சமீபத்திய காலங்களில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரதமருடைய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தில் எனக்கு வீடு கூட கட்டி தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் வாயிலாக இந்த நபருக்கு வந்து இப்போ வீடு கட்டி தருவதா பிளான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாரா ஒலிம்பிக் கமிட்டியின் துணைத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆர் சந்திரசேகர் அவர்கள். ஏற்கனவே போட்டியின்றி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தேவேந்திர ஜஜாரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ போட்டியுடன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஆர் சந்திரசேகர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அப்படின்னு சொல்றாங்க. மித்த டிஃபென்ஸ் தினம்லாம் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 700 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் வேகப்பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஜேம்ஸ் ஆண்டர்சன், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். 700 விக்கெட்டுகளை வென்ற முதல் வேகப்பந்து வீச்சாளர். ஓகேங்களா. அப்ப இதற்கு முன்பாக சுழல் பந்து வீச்சாளர்கள் 2 பேர் இருக்காங்க. ஷேன் வார்னே ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர், முத்தையா முரளிதரன்
இலங்கை நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா. ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்றவர் இந்தியாவை சார்ந்தவர். சமீபத்திய காலங்களில் படித்தோம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுக்கு மேலே வந்து பெற்றுட்டாரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். 100வது டெஸ்ட்லாம் விளையாண்டாருலாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதில் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு குயிக் ரிவிஷன். நீளமான இருவழி சுரங்கப்பாதை உலகிலேயே அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. சந்திராயன் 4 திட்டத்தின் சிறப்பு என்னன்னா, இஸ்ரோ வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு திட்டத்திற்கு 2 ராக்கெட்டுகள் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. நமோ ட்ரோன் திதி அப்படின்ற திட்டம் வந்து திதி, ஓகேங்களா, நிதி இல்ல திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய மகளிர்களை இந்திய வேளாண்மையில ஈடுபடுத்தி அவங்களை மேம்படைய செய்ய பாதுகாக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படின்றவங்க உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். கிஷோர் மக்வானா அப்படின்றவங்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரிகன் யமோட்டா அப்படின்றவங்க என்ன பிரிட்சர் ஆர்கிடெக்சர் பிரைஸ்க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அருண் கோயல் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையராக இருந்தவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம். தட்டம்மை மற்றும் ரூபல்லா சாம்பியன் விருதை இந்தியா பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் வாயிலாக சின்ன பிள்ளை அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க. ஓகேங்களா. இல்லத்தை கட்டி தருவதாக தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவங்க என்ன சாதனை படைச்சிருக்காங்கன்னா, கிரிக்கெட்ல வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அதுவும் 700 விக்கெட்டுக்கு மேல பெற்ற முதல் வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்ற சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நேற்று என்னால் வீடியோ கொடுக்க முடியல, அதுக்கு ரொம்ப சாரி. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் கொடுக்கல. இனிமேல் அந்த மாதிரி லாகிங் இல்லாமல் பார்த்துக்கிறேன். இன்னைக்கான வீடியோஸும் போஸ்ட் பண்ணப்படும். தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.